அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் தமிழ் மாதமான 12 மாதங்களில் கடைசி மாதமான பங்குனி மாதம் முடிவதற்குள் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னி கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன் சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசியை சேர்ந்த புரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்தவரை மீனராசியை சேர்ந்த புரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன் ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார். அஷ்டமாதிபதி உச்சம் பெறுவது நற்பலன்களை வழங்குங்க. ஆனா இங்கே பரிவர்த்தனை யோகம் என்பதால நன்மை தரும் அமைப்பில் இருப்பதாக பொருளுங்க. அதனால மீனராசிக்கு பற்பல குறைகள் நிவர்த்தியாகி திருப்தியான வரமாக அமையக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரங்கள் லாபத்தருங்க. குறிப்பா கணவன் மனைவி கருத்து வேற்றுமைகள் மறையுங்க. வீடு மனை வாங்குவதற்கான யோகம் உண்டு. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. நல்ல மருத்துவத்தால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவீங்க. பெண்மணிகளுக்கு நல்ல முன்னேற்றமும் மரியாதையும் கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு ராகு இருப்பதால உடல் நலன் குறித்த கவலையின்மை சிக்கலை உருவாக்குங்க. தேவையில்லாமல் கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டாங்க. பிறர் விவகாரங்களில் தலையிட வேண்டாங்க. 7ஆம் இடத்தில் கேது இருப்பதால் குடும்பத்தில் நடைபெறும் சிறு சிறு பிரச்சனைகளை பெரிதாக்கி விடாதீங்க. நண்பர்களிடம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மீன ராசிக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 7 சனியினுடைய முதல் பகுதியின் ஆதிக்கத்தில் உள்ள மீன ராசியினருக்கு வருமானம் திருப்திகரமாக இருப்பினும் செலவுகளே அதிகமாக இருக்குங்க. இக்காலகட்டங்களில் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படக்கூடும். சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக நீங்கள் பாடுபட வேண்டி இருக்குங்க. அதிக அலைச்சலையும் சிறு சிறு உடல் உபாதைகளும் சோர்வை ஏற்படுத்துங்க. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. திருமண முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரிப்பது நல்லது. காரணம் ஜென்ம ராசியில் ராகு 7 சனியினுடைய பிடியில் இருப்பதால தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. காரணம் நீங்கள் வாங்கக்கூடிய கடன் மேலும் மேலும் வளர்வதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலை முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் இது மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்து கொள்வது நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. இக்காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மீனராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வேலை சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலை அளிக்குங்க. சக ஊழியர்களுடைய மறைமுக விமர்சனங்கள் வேதனையை தருங்க. பாடுபட்டு உழைத்தாலும் கூட நிர்வாகத்தினரை திருப்திப்படுத்த இயலாது. சிலருக்கு விருப்பத்திற்கு மாறான இடமாற்றம் ஏற்படக்கூடுங்க. புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் உருவாகுங்க. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசியினர் இடத்தரகார ஏற்படுத்துவார்கள். எச்சரிக்கை அவசியங்க. தற்காலிக பணிகளில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரமாவது மேலும் தாமதப்படுங்க. அதுவரை நீங்கள் பொறுமை
பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லதுங்க. இக்காலகட்டங்களில் ஒரு சிலருக்கு மட்டுமே காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இக்காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் மீனராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உற்பத்தியிலும் விற்பனையிலும் பின்னடைவு ஏற்படுங்க. வெளிமாநிலங்களிலிருந்து விழுந்து வேலை செய்யும் பணியாளர்களினால் பிரச்சனைகள் உருவாகும். நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. அதே போல் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படுங்க. சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலையை அளிக்கும். மூலப்பொருட்களுடைய விலையும் அதிகரிக்குங்க. இக்காலகட்டங்களில் நீங்கள் அதிக கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க. சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் விற்பனை விலையை நிர்ணயிப்பதில் தடுமாற்றமும் குழப்பமும் ஏற்படுங்க. புதிய முதலீடுகள் கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. ஏற்றுமதி துறையினர் முன்பணமின்றி சரக்குகளை அனுப்ப வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்துது. அதே போல கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் கிரகநிலைகளின்படி சற்று சிரமமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். வாய்ப்புகள் ஓரளவே கிடைப்பதால் வருமானம் குறையுங்க. திட்டமிட்டு செலவு செய்தால் இக்காலகட்டங்களில் வருத்தப்படாமல் இருக்கலாங்க. எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் சுப நிகழ்ச்சிகள் கை நழுவி போகுங்க. இருந்தாலும் கூடிய விரைவில் அந்த வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்க இருக்கு. அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் 7 சனி காலத்தில் நீங்கள் இருப்பதால பேச்சிலும் செயலிலும் கவனமாக இருப்பது அவசியங்க. பொது கூட்டங்கள்ல பேசும்போது உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டுங்க. வர்த்தகங்களை அளவோடு பேச வேண்டும். கட்சியில் ஆதரவு குறையும். தொண்டர்களின் மறைமுக பேச்சுகள் மனதை வருத்துங்க. பொறுமையும் சாதுரியமும் அவசியங்க. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் பாடங்கள்ல மனதை முழுமையாக செலுத்த இயலாமல் பலவித எண்ணங்கள் உள்ளத்தை கருத்துங்க. தகாத மாணவர்களுடைய சேர்க்கை தவறான வழியில கொண்டு செல்லுங்க. ஜனன கால தசா புக்திகள் அனுகூலமாக இல்லை அப்படின்னா உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடும். கூடுமான வரையில் மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் வற்புறுத்தி காட்டுதுங்க. உயர்கல்விக்கு அந்நிய நாடுகள் செல்லும் முயற்சிகள்ல பலவித பிரச்சனைகள் இருக்குங்க. ஏற்கனவே வெளிநாடுகளில் விசேஷ உயர்கல்வி பயின்று வரும் மாணவ மாணவிகளுக்கு தங்களுடைய ப்ராஜெக்ட்களை குறித்த காலத்தில் முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துடன் தொடர்புள்ள கிரக நிலைகள் அவ்வளவு அனுகூலமாக இல்லங்க. பாடுபடும் அளவிற்கு விளைச்சல் இருக்காது. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் பல மடங்கு அதிகரிக்குங்க. ஆரோக்கிய குறைவினால் ஆடு மாடுகள் வைத்திய செலவு ஏற்படுங்க. கவனமாக இருப்பது நல்லது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் 7 சனியினுடைய ஆரம்ப பிடியில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குளியல் அறையில் கால் பதிக்கும் போது எச்சரிக்கையாக இருங்க. வலிக்கு விழுந்து அடிபடுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. 2 சக்கர வாகனம் ஓட்டும் போது நிதானம் மிக மிக அவசியங்க. கூடுமான வரையில் இரவு நேரத்தில் தனியாக செல்வதை தவிர்த்துக்கோ. விலையுயர்ந்த ஆபரணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. களவு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கவனம் மிக மிக நல்லது. சுக்கிரன் ஒருவரை தவிர மற்ற கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. மேலும் குறிப்பிட்ட 7 சனி காலத்தில் தற்போது நடைபெற்று வருதுங்க. இத்தகைய கிரக நிலைகள் சிறு விபத்துக்கள் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கை மிக மிக அவசியம். மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.